ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். டிஆர்பியிலிருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 20 அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா முழுசாக 1 மந்த்து கூட இல்லை. பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, செகண்ட் யூனிட் ரியல் அனாலிசிஸ், தேர்ட் யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். பட் ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டோபாலஜியும் இருக்குது, ஃபங்க்ஷன் அனாலிசிஸும் இருக்குது. ஃபிஃப்த் யூனிட் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கப்புறம் 6th யூனிட் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். பட் 7th யூனிட்டில் அதே மாதிரி 2 இருக்குது. ஒன்று கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இன்னொன்று கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன். 8th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியும் லீனியர் இன்டர்வல் ஈக்குவேஷன்ஸும். 9th யூனிட்டில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சும். 10th யூனிட்டில் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதாவது கடல் அளவு இருக்குது சிலபஸ். ஓகே, இதை தான் வந்து படித்து முடிக்கணும். இன்னும் முழுசாக 1 மந்த்து கூட டைம் இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த சேனலில் வந்து மேக்ஸ் வீடியோஸ் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க. இப்போது இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஆர்பிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸோ இந்த ப்ரிப்ரேஷன்னால தான் வந்து நான் வந்து இப்போ வீடியோ வந்து தற்சமயமாக வந்து அது அவ்வளோவா போடுறதில்ல. ஏன்னா டைம் வந்து இல்லை. ஏன்னா முழுசாக என்ன 1 மந்த்து கூட இல்லை இல்லையா? ஸோ அதனால் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, சரி, இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.